தேங்காய் பால் புட்டிங் இல்லைன்னா தேங்காய் பால் ஜெல்லி எது வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் நிறையா இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 3 மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கலாம். செகண்டு கருப்பட்டி பாகு, 3வது அரிசி மாவு. இது 3யும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் வடிகட்ட மறந்துட்டேன். அடிகனமான பாத்திரத்தில் இது 3யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்க கேஸை. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தது. இது கரண்டியில் கட் பண்ணால் கட் ஆகணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லை, தேங்காயிலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது தேங்காய் பால் கருப்பட்டி வச்சு செய்கிறனால கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நெய் எதுவுமே ஊற்றலை, அந்த தேங்காய் இதுலேருந்தே பிரிஞ்சு வந்திருக்கு. சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.